கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு இஸ்ரேலை சுற்றி இஸ்ரேலை பற்றி என்கிற தலைப்பின் கீழே நாம பாடத்தை பார்க்கலாம். இந்த பாடத்துல நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 2023 வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தொடுக்கப்பட்ட தாக்குதல். அந்த தாக்குதலின் விளைவாக இஸ்ரேலிற்கு ஏற்பட்ட விளைவுகளை இஸ்ரேல் எப்படி பார்க்கிறாங்க, உலகம் எப்படி பார்க்கிறது, ஆவிக்குரிய இஸ்ரேலராகிய நாம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இன்றைக்கு நம்ம பாடத்துல நாம பார்க்க போகிறோம். இதுல இஸ்ரேலுடைய கருத்து என்னவாக இருக்கு அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேலின் வரலாற்றுல இது ஒரு கருப்பு தினம் என்று சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இது இஸ்ரேல் இராணுவத்தின் தோல்வி என்றும் இஸ்ரேல் உளவு அமைப்புகளின் தோல்வி என்றும் அவங்க ஒத்துக்கொள்கிறாங்க. இது இஸ்ரேலுடைய கருத்து. உலகத்தினுடைய கருத்து என்னவாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேலின் எதிரிகளுக்கான இது வெற்றி இது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த விஷயத்துல இஸ்ரேல் மண்ணை கவிரிச்சு மாபெரும் உலகம் போற்றக்கூடிய 3 உளவு அமைப்புகளும் மாபெரும் தோல்வி அடைந்து விட்டாங்க. மொசாட்டினுடைய பிம்பம் உடைந்து விட்டது. அவருடைய பாதுகாப்பு செயல்பாடுகள் எதுவுமே செயல்படல என்று சொல்லி அநேக விமர்சனங்களை உலகத்திலிருந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எல்லாமே பார்க்கும்போது நமக்கு கூட என்ன தோணுதுன்னா, ஆமா அதெல்லாம் உண்மைதானே அப்படின்னு சொல்லி நம்முடைய மனதும் அது ஒத்துக்கொள்ளும். இங்கே அநேகரால எழுப்பப்படுகிற கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, உலக புகழ்பெற்ற 3 உளவு பிரிவுகளும் எப்படி தோல்வி அடைந்தது, இவங்க கண்ணில் ஹமாஸ் எப்படி மண்ணை தூவி செயல்பட்டாங்க என்கிற கேள்வியும் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கிறோம். இப்ப இதுக்கு விடைய உலகம் வேணாலும் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அதுக்கு விடை தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் இதற்கான விடையை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக 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 அவசியம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதற்கான விடையை நாம பார்க்கறதுக்கு முன்னாடி இஸ்ரவேலை சுற்றி என்ன நடக்குது என்பதை நாம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அந்த கேள்விக்கான பதிலை நாம் தெரிந்து கொள்ள நாம தொடரலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 91:1 வசனம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இந்த வசனத்துல மறைவு என்பது தேவனுடைய பாதுகாப்பையும், நிழல் என்பது நாம் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையும் இது குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் அது சங்கீதம் 91:2 வசனமும் அமைந்திருக்குது. அதை கூட நம்ம வாசிக்கலாம். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். இந்த வசனத்துல அடைக்கலம் என்று ஒரு வார்த்தை வருகிறது, நான் நம்பி இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அடைக்கல பட்டணம் எல்லாம் எதுக்கு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். தற்செயலாக கைப்பிசகாக ஒருத்தரை கொலை செய்துட்டாங்கன்னா அவங்க போயிட்டு அந்த அடைக்கல பட்டணத்துல ஒளிந்து கொண்டாங்க, மறைந்து கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுக்காக தான் அடைக்கல பட்டணம் ஏற்படுத்தப்பட்டது. ஆகினால இங்க தேவனை எப்படி நாம பார்க்கிறோம் அப்படின்னா, அவர் ஒரு அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுது. அப்படி பார்க்கும்போது இங்க மறைவு என்பது தேவனுடைய பாதுகாப்பையும், இங்க நிழல் என்பது தேவன் மீது நாம வைத்திருக்கிற நம்பிக்கையும் தான் அது குறிக்குது என்பதை இந்த வசனமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறத நாம இங்க பார்க்க முடியும். இப்போ இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துதான் நாம இந்த கேள்விக்காக இந்த ரகசியத்தை நம்ம தொடர்ந்து நாம பார்க்க போறோம். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தேவன் மீது நாம நம்பிக்கை வைத்து செயல்படும் போதுதான் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி
இந்த வசனம் சொல்லுகிறத நாம கூர்ந்து கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலுடைய வரலாற்றை நாம பார்க்கும்போது நாம அதை தெளிவாக நாம தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நாம அதை வாசிக்க முடியும். இஸ்ரேலியர்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் போது அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நாம அதுல பார்க்கிறோம். பிறகு அவங்க என்ன செய்வாங்கன்னா, தேவனை விட்டு அந்த நம்பிக்கையிலிருந்து அப்படியே விலகி போகும்போது எதிரிகள் மூலமாக அவர்களுக்கு துன்பங்களும் தொல்லைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் அவங்களுக்கு வர்றதை நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம வாசிக்க முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் அதை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேலுடைய வாழ்க்கை சரித்திரமே இப்படிதான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, செயல்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இது ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது எந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணித்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கை மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அது எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் அது குறிப்பிடுகிறது. நாம அதை கூட நாம வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35 இந்த 2 வசனமும், லூக்கா 19ஆம் அதிகாரம் 43 மற்றும் 44 இந்த 2 வசனங்களும் கூட அந்த காரியத்தை விளக்குகிறது. அதை கூட நாம வாசிக்கலாம். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் காலம் வருமளவும் என்னை காணாதிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 43, 44 இந்த 2 வசனத்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இப்போ இந்த வசனத்தின் பிரகாரமாக இந்த தீர்க்க தரிசனத்தின் விளைவாக இஸ்ரவேலருடைய நம்பிக்கையற்ற சூழ்நிலையின் காரணமாக பல துன்பங்களும் பல பாடுகளும் இவங்க இஸ்ரேலியர்கள் மோசமான சூழ்நிலைக்கு ஆளானார்கள் என்பது இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் மூலமாக இது எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறது. நாம பார்க்க முடியும். அப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் புறக்கணித்து சிலுவையில் அறைந்து கொன்றது நிமித்தம் மிக மோசமான சூழ்நிலைக்கு அவங்க போனாங்க. அவங்க பல பாடுகள் உபத்திரவங்கள் அடைந்து அந்த தேசத்திலிருந்து அவர்கள் வசித்த சொந்த தேசத்திலிருந்து கிபி 70க்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க அந்த தேசத்திலிருந்து துரத்தி விடப்பட்டு அநேக நாடுகளுக்கு பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டாங்க. உலகத்தின் பல நாடுகளுக்கும் அவர்கள் சிதறடிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிபி 70லிருந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்தாங்கன்னா, சுற்றமா ஒருவர் கூட அங்க இல்லாதபடிக்கு பின்வரும் வருடங்களில அவங்க அந்த சொந்த தேசத்திலிருந்து எல்லா பக்கமும் அவங்க சிதறடிக்கப்பட்டாங்க என்பதை நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, அப்படி சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் இஸ்ரேலியர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிபி 1890ல பெரும் முயற்சிகளை எடுத்து கடின உழைப்பின் விளைவாகவும் அவர்கள் ஒரு திட்டத்தை தீட்டி அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தாங்கள் சொந்தமாக வசித்து வந்த அந்த இடத்துக்கே அந்த பூமிக்கே நாம திரும்பி போகணும், நமக்கு ஒரு சொந்தமாக ஒரு தேசம் நமக்கு வேணும். ஏன் என்று சொல்லும் போது சிதறடிக்கப்பட்ட அநேக யூதர்கள் ஆங்காங்கே என்ன செய்தாங்கன்னா பல துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சாங்க. அந்தந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுவதற்கு ஆளானாங்கன்னு பாக்குறோம். இப்படி இருக்கும்போது அவங்க மறுபடியும் அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நம்முடைய நமக்கென்று ஒரு சொந்தமாக நிலப்பரப்பு வேணும், நாம ஏற்கனவே இருந்த அந்த தேசத்துக்கே நாம போகணும்னு சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை எல்லாம் வகுத்து அந்த திட்டத்துக்கு ஏற்றார் போல
எல்லாரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டாங்க. அந்த ஒருங்கிணைந்து செயல்பட்டதின் விளைவாக அவங்க சொந்த தேசத்திலேயே என்ன செய்தாங்க அப்படின்னா, ஃபாதர்லேண்ட் என்று சொல்லக்கூடிய பிதாவாகி தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த இடத்துல, அவங்களே சொந்தமாக வாழ்ந்து வந்த இடத்துல ஒருவர் கூட இல்லாம முற்றிலுமாக சிதறடிக்கப்பட்டதின் விளைவாக என்ன ஆச்சுன்னா, அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் சொல்லும் போது, இப்ப எப்படிதான் அதை சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் வரும்போது, அதை விலை கொடுத்து வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அவங்க விலை கொடுத்து வாங்குறாங்க. அவர்கள் வசித்த தேசத்தையே இப்பொழுது விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அவங்க அந்த தேசத்துல விலை கொடுத்து அந்த இடத்துல இடங்களை வாங்குறாங்க. அப்போ ஒரு தேசம் ஒரு தனி நாடு அமையணும்னு சொன்னா அந்த தனி நாடுக்கு தேவையான நிலப்பரப்புகள் வேணும், தொழில் வளங்கள் வேணும், அதற்கு உண்டான விவசாய நிலங்கள், இப்படி எல்லா காரியங்களும் ஒரு அமைப்போடு இருக்கும்போதுதான் ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க முடியும். இது தேசத்துல இருக்கிற ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதற்கு அவங்க என்ன செய்யறாங்க, முயற்சி செய்யறாங்க. முதலாவது தாங்கள் சொந்தமாக வசித்த தேசத்தையே விலை கொடுத்து வாங்குறாங்க. அநேக இடங்களை விலை கொடுத்து வாங்குறாங்க. முதல்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கென்று ஒரு பெரிய நிலப்பரப்பை விலை கொடுத்து வாங்கி சொந்தமாக்குறாங்க முதல்ல. அடுத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல தொழில் வளங்களை பெருக்குறாங்க, தொழிற்சாலைகளை உருவாக்குறாங்க. அடுத்ததாக விவசாய நிலங்களையும் ஏற்படுத்தி தங்களுக்கென்று ஒரு தற்சார்பு பொருளாதாரம் சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களுக்கென்று எல்லாவற்றையும் ஏற்படுத்துறாங்க. அதற்கு அடுத்து அவர்களுக்கென்று ஒரு தேசிய கொடியையும் ஏற்படுத்தி அவர்களுக்கென்று ஒரு தேசிய கீதத்தையும் இயற்றி ஒரு நாட்டுக்கு தனியாக உலகம் தங்களை அங்கீகரிப்பதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிப்படையாக பல வருட முயற்சிக்கு பின்பாக இது எல்லாவற்றையும் உருவாக்கி ரெடியா வச்சிருக்காங்க. இப்ப எல்லாவற்றையும் தயாரித்து தங்களுக்கென்று நிலப்பரப்பு, தங்களுக்கென்று தொழில் வளம், தங்களுக்கென்று விவசாய நிலங்கள், தங்கள் நாட்டுக்கென்று ஒரு கொடி, தங்கள் நாட்டுக்கென்று தேசிய கீதம், எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி பிரிட்டன் கிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. எங்களுக்கு இந்த நிலப்பரப்பை எங்களுக்கு சுதந்திரமாக்கி கொடுங்க, எங்களுக்கு இந்த நிலப்பரப்பை எங்களுக்கு சொந்தமாக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பிரிட்டனுடைய ஆட்சி காலத்துலதான் அன்னைக்கு பல நாடுகள் அடிமைப்பட்டு இருந்தது, இந்தியா உள்பட அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அன்றைக்கு பாலஸ்தீனா தேசமும் இந்த பிரிட்டனுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ஆகையினால எல்லாவற்றையும் ஏற்படுத்தி பிரிட்டன் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, எங்களுக்கு இந்த நாட்டை சொந்தமாக்கி கொடுங்கன்னு சொல்லி பிரிட்டன் கிட்ட அவங்க கோரிக்கை வைக்கும்போது, பிரிட்டன் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த விஷயத்த இவங்களுடைய கோரிக்கை கொண்டு போய் ஐநா சபை கிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. இப்ப இங்க நல்லா கவனிக்கணும், இவங்க 1890க்கு பிறகு இந்த முயற்சிகள் எல்லாம் ஏறெடுக்கிறாங்க. ஆனா இந்த முயற்சிகள் நிறைவேறுவதற்கு பல வருடங்கள் ஆகிறது. பல வருட இழப்புகளுக்கு பின்பாக, முயற்சிகளுக்கு பின்பாக 1947 தான் இந்த கோரிக்கை வைக்கிறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இப்படி இந்த கோரிக்கை வைக்கும்போது பிரிட்டன் அரசு என்ன செய்யறாங்கன்னா, ஐநா சபை கிட்ட இந்த கோரிக்கை கொண்டு போய் வைக்கிறாங்க. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா 2 உலகப் போர்கள் நடந்து முடிஞ்சிருச்சு. முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் நடந்து முடிந்து அதுல பல, குறிப்பா சொல்லணும்னா 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட யூதர்கள் தங்களை தேசம் உருவாவதற்காக சிதறி இருந்த தேசங்களுக்கு உண்மையாக இருந்து உழைத்து இந்த உலகப் போர்கள் மூலமாக அவர்கள் அநேகர் பலியானாங்க, தங்களை பலியாக்கினாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ ஐநா சபை மூலமாக உலக நாடுகளுடைய சம்மதத்துடன் 1948 மே மாதம் 15ஆம் தேதி அந்த பாலஸ்தீன தேசத்தை என்ன செய்யறாங்கன்னா 2ஆக பிரித்து இஸ்ரேலியர்களுக்கு ஒரு பகுதியும் அரபு முஸ்லிம்களுக்கு ஒரு பகுதியுமாக இதை பிரித்து ஐநா சபை உலக நாடுகளுடைய ஒத்துழைப்போட இதை என்ன பண்றாங்கன்னா சுதந்திரம் கொடுக்குறாங்க. இதை நிலப்பரப்ப பங்கிட்டு கொடுக்குறாங்க. இதை இஸ்ரேலர்கள் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள், சந்தோஷமாக கொண்டாடினார்கள் பார்க்கிறோம். ஆனா இந்த அரபியர்கள் என்ன செய்யல, அரபு முஸ்லிம்கள் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதை அவர்கள்
அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லைன்னு சொல்லி பாக்குறோம். இதை ஏற்றுக்கொள்ளாத இந்த அரபு முஸ்லிம்ங்க என்ன செய்தாங்கன்னா, இவர்களுக்கு ஆதரவாக இருக்கிற நாடுகளோடு சேர்ந்து உதயமான அன்றைய தினத்திலேயே இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக போரிட்டாங்க. ஒரே ஒரு இஸ்ரேல் தேசம் அன்றைக்குதான் விடுதலை அடைந்திருக்கு. அந்த ஒரு தனி நாடு 5 நாடுகளுடன் சேர்ந்து அன்றைக்கு போரிட்டாங்க. 5 நாடுகள் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது எகிப்து, ஜோர்டான், சிரியா, லெபனான், ஈராக், இந்த 5 நாடுகளும் சேர்ந்து இந்த ஒரு இஸ்ரேலை அப்பதான் உதயமாயிருக்கு அந்த நாட்டின் மீது இவர்கள் போர் தொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த போரானது ஏறக்குறைய 1 வருஷம் நீடித்ததாக சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய 1 வருஷம் நீடித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 1 வருஷம் முடிவுல ஐநா சபை தலையிட்டு அந்த போரை தற்காலிகமா என்ன பண்றாங்கன்னா போரை தடுத்து நிறுத்துறாங்க. போரை தடுத்து நிறுத்திட்டாங்க. இப்ப போரை தடுத்து நிறுத்தினாலும் இந்த அரபிய முஸ்லிம்களுடைய அந்த பகையானது, இஸ்ரேலர் மீது உள்ள பகையானது, வெறுப்பானது தொடர்ந்து நாளுக்கு நாள் வெளிப்பட்டு அது சண்டையாக ஏற்பட்டு பின்பு நிறுத்தப்பட்டு மறுபடியும் சண்டை ஏற்பட்டு நிறுத்தப்பட்டு இப்படி தொடர்ந்து அது நடந்து கொண்டே வந்தது. இடைவெளி விட்டு நடந்து கொண்டே வந்தது. கடைசியில என்ன ஆச்சுன்னா, நம்முடைய கண்கள் முன்னாடி காணக்கூடிய வகையில இந்த 2023ஆம் வருடம் அக்டோபர் 7ஆம் தேதி மிகவும் உக்கிரமாக தங்களை தயார்படுத்திக் கொண்டு பெரிய திட்டமிட்டு என்ன செய்தாங்கன்னா, இஸ்ரவேலை அழித்து வீழ்த்தி விட வேண்டும் என்பதற்காக இவங்க 2023ஆம் வருஷம் அக்டோபர் 7ஆம் தேதி உக்கிரமாக அந்த தேசத்தின் மேல என்ன பண்ணாங்க, அவங்க போர் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அவங்களுக்கு என்ன செய்தாங்கன்னா, அவங்களை தாக்குதல் ஏற்படுத்தி 1500 பேருக்கு மேல என்ன பண்ணாங்க, கொன்னு போட்டாங்க. 250 பேருக்கு மேல அநேகரை சிறைபிடித்து என்ன செய்தாங்க, பிடித்துட்டு போனாங்க. இது ஒட்டுமொத்தமாக இந்த இஸ்ரேலை வீழ்த்தி விடுவதற்காக பல நாளாக திட்டமிட்டு இந்த செயலை அவங்க செய்தாங்க அப்படிங்கிறத இதை நாம எல்லாமே இப்ப கண்கூடா என்ன செய்தோம்னா நாம பார்த்தோம். அப்ப இதற்கென்றே பாத்தீங்கன்னா பல இஸ்லாமிய நாடுகளும் அமைப்புகளும் என்ன செய்தாங்கன்னா இதற்கென்றே தங்களை தயார்படுத்தி கொண்டு வந்தாங்க. நல்லா கவனிக்கணும். 1948 சுதந்திரம் இஸ்ரேலுக்கு கிடைத்ததுன்னு சொல்லி அதை ஏற்காத இந்த பாலஸ்தீனிய அரபு முஸ்லிம்கள் இந்த பகையை அப்படியே வளர்த்து கொண்டு இவர்களை எப்படியாவது அந்த தேசத்திலிருந்து அந்த நிலப்பரப்பிலிருந்து விரட்டி அடிக்கணும், இவங்களை துரத்தி அடிக்கணும்னு சுதந்திரம் அடைந்த அன்றிலிருந்து அவங்க போரிட்டு நிப்பாட்டி தொடர்ந்து வந்தது. இந்த 2023ல மிகவும் தந்திரமாக செயல்பட்டு என்ன பண்ணாங்கன்னா, இந்த முறை அவங்களை வீழ்த்திடணும், அவங்க அந்த இடத்துல இருந்து காலி பண்ணுன்னு சொல்லி உக்கிரமாக செயல்பட்டாங்க என்பதை நாம கண் முன்னாடி பார்க்கிறோம். இதற்கென்றே பல இஸ்லாமிய நாடுகள் தங்களை தயார்படுத்திக் கொண்டு பல இஸ்லாமிய அமைப்புகளும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு இஸ்ரேல் மீது போர் தொடுத்தாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். யார் போர் தொடுத்தாங்க? ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி இயக்கம். இதுக்கு எல்லாமே ஈரான் என்ன செய்தாங்களா, பணமும் பொருளாதாரம் இந்த இராணுவ உபகரணங்களை கொடுத்து போரிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த ஒரு இஸ்ரேல் நாடு இவர்கள் எல்லாமே எதிர்த்து போரிட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். விளைவு என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா இவங்க எல்லாமே ஒடுக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்க எல்லாமே ஒடுக்கப்பட்டாங்க. ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, இப்பொழுது ஒடுக்கப்பட்டு இருந்தாலும் இவர்கள் எல்லாமே பதுங்கிய நிலையில தான் இருக்கிறாங்க. அவங்க அழிந்து போகவில்லை என்பதை நாம தெரிஞ்சு கொள்ளணும். பதுங்கிய நிலையில தான் இருக்கிறாங்க, அவங்க அழிந்து போகவில்லை. அவைகள் மீண்டும் எழுவதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டும் சமயம் பார்த்து கொண்டும் இருக்கிறாங்க என்பதை நாமல் மறந்து விடக்கூடாது. தங்களை மீண்டும் எழும்பி அந்த தேசத்தின் மீது போர் செய்வதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கும் என்பதை நாம தெளிவா புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் பாத்தீங்கன்னா இஸ்ரவேலை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள், இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள் என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். என்ன கேள்வினா, ஹமாஸ் எப்படி இஸ்ரவேலுடைய உலக புகழ்பெற்ற 3 உளவு அமைப்புகளுடைய கண்ணில் மண்ணு தூவி இவங்க எப்படி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஒரு 2 விஷயத்தை நாம கவனிக்கணும்.
ரெண்டு விஷயம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரேலியர்கள் தேவன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் போது, இஸ்ரேலியர்கள் தேவன் மீது வைத்த நம்பிக்கை மற்றும் அவநம்பிக்கை, இந்த ரெண்டும் தான் இந்த இடத்துல இந்த போருக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும். இவங்க கண்ணுல மண்ணு தூவருக்கு என்ன காரணம்னா, இஸ்ரேலியர்கள் இரண்டு விஷயத்தை செய்தாங்க. ஒண்ணு தேவன் மீது வைத்த நம்பிக்கை, இன்னொன்னு அவநம்பிக்கை. இந்த ரெண்டு விஷயத்தின் விளைவாக தான் அவங்களுக்கு வர துன்பங்களும் ஆசீர்வாதமும் கிடைக்குதுங்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம ஆதார வசனத்துல என்ன வாசித்தோம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவர்களின் நிழலில் தங்குவான் அப்படின்னு சொன்னா, அவருடைய பாதுகாப்புல இருக்கும்போது, அவர் மேல நம்பிக்கை வைக்கும் போதுதான் அவங்களுக்கு எல்லாமே ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல அவங்களுக்கு துன்பங்கள், தொல்லைகள் ஏற்படுகிறது. இது இஸ்ரவேலின் சரித்திரமே இப்படிதான் இயங்கி கொண்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல இஸ்ரேலியருடைய பாதுகாப்பு வளையம் செயல்படல. இஸ்ரேலியருக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தது. இந்த உளவு அமைப்புகள் கண்ணுல மண்ணை தூங்குனாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, முதலாவது காரணம் இஸ்ரேலியர்களுடைய தேவன் மீது உள்ள அவநம்பிக்கை தான் காரணம். அவங்க தேவனை விட்டு கொஞ்சம் விலகி இருந்ததுதான் காரணம் என்பது முதல்ல நாம தெரிஞ்சுக்கிறோம். முதல் காரணம் இது. அடுத்ததாக பார்க்கும்போது எசேக்கியேல் 39ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய 2 வசனத்துல வாசிக்கும் போது, இது பின்னாட்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களா இருந்தாலும் இன்றைக்கு இந்த கடைசியில நடந்த சம்பவத்துக்கும் இது பொருந்தும். அதுல என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலுடைய எதிரிகளை என்ன பண்ணுவாருன்னா தேவன் 6 துறடுகளால என்ன செய்வேன், நான் என்னுடைய தேசத்துக்கு விரோதமாக நான் உன்னை வர பண்ணுவேன், உன்னை சண்டைக்கு நான் இழுப்பேன் அப்படின்றாரு. அப்போ இது பின்னாடி நடக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் இப்ப நடந்தது என்னன்னு சொன்னா, தேவன் என்ன செய்தார்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக அவர்களை வர வைத்தாரு, அவர்கள் சண்டையிடுவதற்கு அனுமதித்தார் அப்படிங்கிறத நாம மறந்துடக்கூடாது. தேவன் தான் அவர் என்ன பண்ணாரு, அவர்களை இஸ்ரேலுக்கு விரோதமாக வருவதற்கு அனுமதித்தார், அவர் தான் வரவழைத்தார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன் வரவழைத்தார், அனுமதித்தார்னா, இவங்க தேவன் மீது அவநம்பிக்கை வைக்கும் போது இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் என்பதை இஸ்ரவேலுடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஒன்று. அடுத்தது என்னன்னா, இஸ்ரேலர்கள் என்ன செய்யணும்னா தங்களை கிரேட்டர் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னா, கிரேட்டர் இஸ்ரேல்னா தங்களுடைய நிலப்பரப்பு சின்னதா இருக்கு, அந்த நிலப்பரப்பு இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா விஸ்தாரமாக்கணும் அவங்க எல்லை. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி கொடுத்தாரு இல்லைங்களா, 7 ஜாதிகள் இருக்கிற இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு கொடுத்தேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். அப்போ அந்த கிரேட்டர் இஸ்ரேல் உருவாகணும், அவங்க எல்லை உருவாகணும்னா அவங்க எல்லாருமே அந்த தானா நிலப்பரப்பை கொடுத்துட்டு போக மாட்டாங்க. அப்ப எப்படிதான் ஆகும்னா, இப்படி ஒரு யுத்தம் வந்தாதான் அதன் மூலம் என்ன செய்வாங்க, அதன் தங்களுடைய நிலப்பரப்பை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஏற்கனவே நடந்த அந்த யுத்தத்தின் மூலமாக இப்படிதான் அவங்க என்ன செய்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய எல்லைகளை கொஞ்சம் விரிவாக்குனாங்கன்னு பாக்குறோம். அப்போ இது என்ன செய்தாங்கன்னா தேவன் என்ன செய்தார்னா அவளை வரவழைத்தார். அப்போ இந்த காரியங்கள் எல்லைகள் விரிவாவதற்காக இதையும் நாம் என்ன பண்ணணும், மனசுல வச்சுக்கணும். அது மட்டும் இல்ல, அடுத்தது நாம இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, இந்த உளவு அமைப்புகள் மீது எப்படி கண்ணில் மண்ணை தூவி செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு சம்பவம் நடக்குது. நமக்கு நல்லா தெரியும். அதாவது சோதோம் பட்டணத்து மனிதர்களுக்கு தூதர்கள் என்ன செய்யறாங்கன்னா குருட்டாட்டம் பிடிக்க பண்றாங்க. அந்த குருட்டாட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லா தெரியும். அதாவது லோத்தினுடைய வீட்டை நோக்கி 2 தூதர்கள் வராங்க. அப்படி 2 தூதர்கள் வரும்போது அந்த லோத்தினுடைய வீட்டை தேடி எல்லாரும் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன பண்றாங்க, தவறான செய்கைக்காக லோத்துக்கிட்ட என்ன பண்றாங்க, உன்னிடத்தில் வந்த 2 மனுஷரை வெளியே அனுப்பு, நாங்கள் அவர்கள் அறியணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான செயல்களுக்காக அந்த லோத்துடைய வீட்டை நெருங்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த தூதர்கள் இந்த நெருங்கி வந்த இந்த வாலிபர்கள் அவர்களுக்கு கண்ணு தெரியாதபடிக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்றாரு அந்த இடத்துல பாக்குறோம். அப்போ இந்த இடத்துல இந்த 3 உளவு அமைப்புகளும் கொஞ்சம் கூட கவனிக்க தவறுனாங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னா, இந்த 3 உளவு அமைப்புகளுக்கும் பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் அப்படின்னா குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். அவர்களுக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணார். இது ஒரு வகையான குருடு தான். அங்க பண்ண குருடு உண்மையாகவே கண்ணு தெரியல. ஆனா இங்க அவங்களுக்கு பண்ண குருட்டாட்டம் என்பது
இத கவனிக்காத வரைக்கும் என்ன பண்ணினார், கவனிக்காதது போல குருட்டாட்டத்தை இங்க பண்ணார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது முற்றிலுமாக இது தேவனுடைய செயல் தான், இது தேவனுடைய செயல். அப்படி இல்லாம இந்த அளவுக்கு ஒரு கவனக்குறைவு ஏற்படுவதற்கு எந்தவித முகாந்திரமும் கிடையாது. வேற எந்தவித முகாந்திரமும் இல்லவே இல்லை. இது முற்றிலுமாக தேவனுடைய செயல். தேவன் அவர்களை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார். அதற்கு காரணம் இருக்கு. ஏன் அப்படி சொல்லி பார்க்கும்போது, அன்றைக்கு சோதோம் நகரத்துல இருந்த தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலையும் நடந்து கொண்டிருக்குதுங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்துல தேவன் அருவருப்புன்னு சொன்ன காரியத்தை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஓரின சேர்க்கை, ஆண்களை ஆண் திருமணம் பண்ணிக்கலாம், பெண்களை பெண்கள் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்றாங்க, அனுமதித்து இந்த சோதோமின் பாவம் அந்த இஸ்ரேல் தேசத்துல நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கணும். இதன் விளைவாகவும் இவர்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் வருகுதுங்கிறத, தண்டனைகள் வருதுங்கிறத நாம மறந்துடக்கூடாது. அப்ப இது முழுக்க முழுக்க தேவனுடைய செயல் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஆமோதிக்க வண்ணமாக ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூட அதை உறுதிப்படுத்துது. வாசிக்கலாம். ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ. அப்ப இந்த வசனம் தெளிவா சொல்லிருச்சு, கர்த்தருடைய செயல் இல்லாம ஊர்ல தீங்கு உண்டாகுமா அப்படின்னா, நல்லா கவனிங்க. இஸ்ரவேலரை தவிர்த்து ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மளை தவிர்த்து மற்ற புறஜாதிகளுக்கெல்லாம் பிரச்சனை காரியங்கள் வருதுன்னா அதுக்கு அவங்கதான் சம்பந்தம், அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா ஒரு இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை வருது, மாம்ச இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை வருது, துன்பம் வருது, ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு ஒரு பிரச்சனை துன்பம் வருதுன்னா அது முழுக்க முழுக்க தேவனுக்கு தெரியாம, நம்முடைய ஆண்டவருக்கு தெரியாம வராதுங்கிறத நாம ரொம்ப தெளிவா என்ன பண்ணணும், தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊர்ல தீங்கு உண்டாகுமா, உண்டாகாது. அப்ப இது யாருடைய செயல், தேவனுடைய செயல். கர்த்தருடைய செயல் என்பதை வேத வசனம் நமக்கு தெளிவா என்ன பண்ணுது, சுட்டி காட்டுது அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இந்த உளவு அமைப்பு கண்ணில் எப்படி மண்ணு தூவினாங்க அப்படின்னா, தேவன் அவருடைய குருட்டாட்டம் பண்ணினார், ஆகினால இவங்க செயல்பட்டாங்க. அதுலயும் இஸ்ரவேலுக்கு ஒரு நன்மையான ஒரு காரியத்தை தான் தேவன் எல்லா வகையையும் முடிப்பார் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம இப்ப என்ன பார்க்கணும்னா, இப்ப 2 விஷயத்துல ஆரம்பத்துல என்ன பார்த்தோம்னா, இஸ்ரவேலை சுற்றி அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலை பற்றி அப்படின்னு தலைப்பு வச்சோம். இஸ்ரவேலை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கறதுக்காக இஸ்ரவேலை சுற்றின்னு வச்சோம். இஸ்ரவேலை பற்றினா இஸ்ரவேலை பற்றி நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம தெரிஞ்சு வச்சிருக்கோம். இருந்தாலும் இன்னும் கூட தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இஸ்ரவேலை சுற்றிங்கிற ஒரு ஷார்ட்டான ஒரு காரியத்தை வச்சோம். அப்ப இப்ப என்ன பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேலை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த அமாஸ் கண்ணில் இந்த உளவு அமைப்புடைய கண்ணில் அமாஸ் எப்படி மண்ணு தூவுனாங்க அப்படிங்கிறதையும் நாம பார்த்துட்டோம். இப்போ இஸ்ரேலை பற்றி நாம் என்ன செய்யணும்னா, நாம் அறிந்து வைத்திருந்தாலும் இன்னும் கூட அதை நாம ஞாபகப்படுத்திக் கொள்வது நமக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப இஸ்ரவேலை பற்றி நம்ம பார்க்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரிந்து கொள்ளணும், அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி என்பது முதல்ல நாம நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், இருந்தாலும் நாம மறுபடியும் அதை என்ன பண்ணணும்னா நாம ரியலைஸ் பண்ணணும். அடுத்து பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் பார்த்து தங்களுக்கென்று யாரை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா இந்த சந்ததி தான் என்ன பண்றாரு, தேர்ந்தெடுக்கிறார். இது உபாகம் 7ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறோம். நீங்க பூமியில சகல ஜனங்களையும் நீங்க கொஞ்சமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சமா இருந்த ஜனத்தை என்ன பண்றாருன்னா தேவன் பிரித்தெடுக்கிறாரு. பிரித்தெடுத்து அவர்களுக்கு உடன்படிக்கை பண்றார், அவர்களோடு உடன்படிக்கை பண்றார். என்னுடைய வாக்கு உள்ளபடி கேட்டு அதன்படி நீங்க செஞ்சீங்கன்னா பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் நீங்களே என்னுடைய சொந்த சம்பத்து, நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொல்லி அங்க உடன்படிக்கை சொல்லும் போது இஸ்ரேலியர்களும் அதை ஆமோதிக்கிறாங்க. தங்களுடைய பிள்ளைகளாக அவர் என்ன பண்றாரு, ஏற்றுக்கொள்றாருன்னு பாக்குறோம். அப்போ இவர்களை தன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அடுத்து பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு தேவன் என்ன வாக்கு கொடுத்தாருன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாமே உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய சந்ததிக்குள்ள பூமி எல்லா வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டார்.
அப்ப தேவன் ஒரு விஷயம் சொன்னா என்ன பண்ண மாட்டாரு, மனம் மாற மாட்டாரு, அதை அப்படியே செயல்படுத்துறாரு. அப்போ ஒட்டுமொத்த வம்சமும் ஒட்டுமொத்த உலகமும் யாரை கொண்டுதான் அது ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த சந்ததிகளை வச்சுதான் ஆசீர்வதிக்கப்படணும். அப்படின்னு சொல்லும் போது இந்த சந்ததிகளுக்கு சண்டைகள், உபத்திரங்கள், அநேக எதிரினால பிரச்சனையில வந்தாலும் இனிமே நல்லா கவனிக்கணும், இது வரைக்கும் அவங்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. இப்ப தேவன் ஒன்று கூட்டிட்டாரு. இனிமேல் அவர்களை சிதறடிக்க மாட்டார். இனிமேல் அவர்களை சிதறடிக்க மாட்டாரு. சிதறடித்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவர்களை சிதறடிக்க மாட்டாரு. அவர்களுக்குள்ள அநேக இந்த பாடுகள், உபத்திரவுகள், இந்த மாதிரி சிறைபிடிப்பு இதெல்லாமே வந்தாலும் அவர்களை இனிமேல் சிதறடிக்க மாட்டாரு. இவர்களை கொண்டுதான் தேவன் என்ன பண்றாரு, ஒட்டுமொத்த வம்சத்தையும் பூமியில வம்சங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு. ஆகையினால அந்த தேசத்தை யாரும் அசைக்க முடியாது. மற்றவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்கல்ல, நாங்க அழிச்சிருவோம், நாங்க இல்லாம பண்ணிருவோம், அது அவர்களுடைய அறியாமை. ஆனா நீங்களும் நானும் இதை தெளிவாக என்ன பண்ணணும்னா நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். வேத வசனம் அதைத்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்புறம் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணுங்க. அது மாத்திரம் இல்ல, எரேமியா 46ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என் தாசனாகி யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன், உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன், ஆனாலும் உன்னை நான் குற்றம் இல்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். இந்த வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை என்ன பண்ண, எப்படி தண்டிப்பேன், மட்டாய் தண்டிப்பேன். அப்படின்னா உனக்கு தண்டனை கொடுப்பேன், ஆனா அந்த தண்டனை குறைவான தண்டனையா கொடுப்பேன், ஆனா அவர்களை அதிகமாக தண்டிப்பேன் அப்படி சொல்றாரு. இங்க 1500 பேர் பலியானாங்க இஸ்ரேல்ல. ஆனா அங்க பார்க்கும்போது 50,000க்கு மேற்பட்டவங்க பலியானாங்க. இவங்க கொஞ்சம் சேதத்தை ஏற்படுத்துறாங்க, அவங்களுக்கு பலமான சேதத்தை ஏற்படுத்தினாங்க. அப்படிங்கிறது தேவன் அனுமதிச்சாருங்கிறதையும் நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். அப்ப இஸ்ரவேலருக்கு அவர் சொல்லிட்டாரு, உன்னை அப்படியே சும்மா விட மாட்டேன், உனக்கும் தண்டனை இருக்கு, ஆனா உன்னை என்ன பண்ணுவேன், மட்டாய் தண்டிப்பேன், ஒரு குறைஞ்ச அளவு தண்டனை உனக்கு உண்டு அப்படிங்கிறத அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இங்க இன்னொரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இந்த இஸ்ரேலியர்கள் தேவனோடு உடன்படிக்கை செய்தாங்க, நீங்க சொல்றபடியெல்லாம் நாங்க செய்வோம்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடன்படிக்கை மீறி தான் என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. அப்படி உடன்படிக்கை அவர்கள் மீறி செயல்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, உடன்படிக்கை மீறி செயல்படும் போது அவங்களுக்கு துன்பம் ஏற்படும். மறுபடியும் தேவன் பக்கம் வரும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நடக்கும். இதே போலதான் இவங்க வாழ்க்கை சரித்திரம் எப்படி வந்ததுன்னா, இந்த தேவனோடு நம்பிக்கை வைக்கும் போது அவங்களுக்கு பாதுகாப்பு, தேவனுக்கு விலகும் போது இவங்களுக்கு துன்பம், இதெல்லாம் மாறி 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 தான் தொடர்ந்து நடந்து கொண்டே வந்தது. இப்பவும் அதுதான் நடந்து கொண்டே இருக்குது. அப்படிங்கிறத நம்ம தெளிவா என்ன பண்ணணும்னா புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதனுடைய முடிவு எப்படியாதான் இருக்கும், இது எப்பதான் முடிவு, இது எப்பதான் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம ஒரு கேள்வியா நம்ம எழும்பும் போது அதுக்கும் வேத வசனங்கள் ஒரு தெளிவான பதிலு கொடுக்குது. இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள் எப்போ முடியும் என்பதற்கு ஒரு விளக்கத்தை கொடுக்குது. அதுக்கு ஒரு சில வசனங்களை நாம வாசிக்கலாம். சகரியா 14ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய 2 வசனங்களை வாசிக்கும் போது, எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. இந்த வசனம் தீர்க்க தரிசன வசனம் ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது, நல்லா கவனிங்க. இங்க இப்ப என்ன பண்ணாங்க, பாதி மனுஷர் சிறைப்பட்டு போல ஒரு 250 பேர் தான் சிறைப்பிடித்து கொண்டு போனாங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இனி வரும் காலத்துல, இப்ப நடந்ததெல்லாம் பிரச்சனை சம்பவம் இல்ல, இனி ஒரு சம்பவம் நடக்க போகுது. அந்த சம்பவத்துல இஸ்ரேல்ல பெரிய பாதிப்பு ஏற்படும், பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இது இனிமே நடக்கக்கூடிய சம்பவங்கள். அப்ப இதனுடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுலயே அடுத்த வசனம் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும், கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளோட போராடுவார் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த தீர்க்க தரிசன வசனத்தோட நாம எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரத்தையும் நாம கனெக்ட் பண்ணி தான் என்ன பண்ணணும்,
அப்படி பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனங்கள் இது சம்பவிக்கும். அப்ப இனிமேல் ஒரு பெரிய சம்பவம் இஸ்ரேலியர்களுக்கு நடைபெற போகுதுன்னு எழுதி கொடுத்துட்டாரு. அதுக்காக அவங்களும் தயார் ஆகணும். அவங்களுக்கு இப்படி நடக்கும் என்பதை நாமளும் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். இதுல தேவன் அவர்களை பாதுகாக்கணும் என்பதற்காக நாம் என்ன பண்ணலாம்? அவங்க மாத்திரமில்ல, எல்லாருமே உயிர்கள் தான். எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து பலியானா, ரத்தம் சிந்தினாரு. இதுல எல்லாருக்கும் ஒரு அமைதி ஏற்படணும். தேவனுடைய சித்தம் என்ன பண்ணணும்? இதுல முழுக்க முழுக்க சாத்தானை தோற்கடிப்பதுதான் தேவனுடைய திட்டம். அதுதான் மனுஷர்கள் அவரை என்ன பண்ணல, சாகடிக்கல. சாத்தானை என்ன பண்றாரு, அவரை நொறுக்கிறாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வசனம் தெளிவா சொல்லிருச்சு. அப்போ அந்த நாள்ல என்ன செய்யும்? கர்த்தர் போராடுவார். யுத்த நாளில் போராடு போல அவர் இறங்கி போராடுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அந்த யுத்தத்துல என்ன நடக்குமா? தொடர்ந்து வாசிக்கும் போது சகரியா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவட்டிக்கும் ஒப்பாக்குவார்கள். அவர்கள் வலது புறமும் இடது புறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி இந்த இடத்துல சொல்றாரு. அப்போ இந்த யுத்தத்துல கர்த்தர் போராடுவாரு. அவரோடு கூட அநேக பரிசுத்தவான்களும் வந்து போராடுவாங்க. அப்படி போராடும் போது எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தத்துல முதல்ல எப்படி எருசலேம் நகரம் எப்படி இருந்ததோ அதே போல திரும்பவும் அந்த ஸ்தானத்தில் ஸ்தாபிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகளை என்ன பண்ணுவார்? அந்த யுத்தத்தின் மூலமா ஏற்படுத்துவாரு அப்படிங்கறது இந்த வசனம் சொல்லுது. அப்போ இதபடிதான் என்ன பண்ணுவார்னா, கர்த்தர் யுத்தம் செய்து அந்த யுத்தத்தினை முடித்து வைப்பார். யுத்தத்தின் முடிவு இப்படியாதான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்றத நாம பாக்குறோம். இப்படி யுத்தம் என்ன ஆகணும்? இப்படிதான் யுத்தம் முடியும். இன்னொரு சைடுல யுத்தம் மட்டும் முடிஞ்சா போதுமானா, இஸ்ரேலருக்கு ரட்சிப்பும் ஒரு பக்கம் என்ன பண்ணணும், வரணும். அந்த ரட்சிப்பு எப்படி வரும் அதை கூட நாம என்ன பண்ணிடலாம், வேத வசனத்திலோட நாம பார்த்துடலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25 29 வரை உள்ள வசனங்களை நம்ம கண்டிப்பா வாசிக்கலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாகும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞனாயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. பாருங்க, இந்த இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. தேவனுடைய கிருபை வரமும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாது அப்படின்ட்டாரு. அப்ப இந்தபடி யுத்தம் ஒரு பக்கத்தை முடிச்சு வச்சிட்டாரு. அடுத்தது இஸ்ரவேலருக்கு ரட்சிப்பு என்ன பண்றாருன்னா ஏற்படுத்துறாரு. அப்ப அதுக்கு முன்னாடி புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகணும், சபை எடுத்து கொள்ளப்படணும், சுவிசேஷ யுகம் கம்ப்ளீட் ஆகணும். சபை என்று அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளப்படணும். அதற்கு அப்புறமா தான் அங்க என்ன பண்ணணும்னா அவர்களுக்கு ரட்சிப்பு திரும்பும் என்கிறத பல வசனங்கள் சொல்லுகிறது, இந்த வசனமும் சொல்லுது. அப்போ இந்த யுத்தத்தின் முடிவும் இஸ்ரவேலுடைய ரட்சிப்பும் எப்பதான் நிறைவேறும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை, பகிரங்க வருகையின் மூலம்தான் இந்த யுத்தமும் நிறைவாகும், அவர்களுக்கு ரட்சிப்பும் நிறைவேறும் என்பதை நாம என்ன பண்ணணும், தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சமாதான கர்த்தர் வரும் அளவும் இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தம் ஓயவே ஓயாது. அவர் வந்துதான் இந்த யுத்தத்தை என்ன பண்ணுவாரு, நிறுத்துவாரு. அவர் வந்தது பிறகுதான் பூமியிலே அவர்களுக்கும் அமைதி திரும்பும். ஒட்டுமொத்த பூமியும் சண்டை இல்லாமல் யுத்தம் இல்லாமல் அமைதியா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறத நாம பார்க்கிறோம். சமாதான கர்த்தர் வரும் அளவும்
இந்த யுத்தங்கள் இருக்கும். அவர் வந்துதான் இஸ்ரேல் பாலஸ்தீனருக்கு யுத்தத்தை முடிச்சு அமைதியை ஏற்படுத்துவாரு. ஒட்டுமொத்த உலகமும் அமைதியின் பக்கம் திரும்பும் அப்படிங்கிறத இந்த வேத வசனங்கள் எல்லாம் தெளிவாக விளக்குகிறது என்பதை நாம என்ன பண்ணணும், நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதற்கு ரொம்ப காலம் இல்லைங்கிறதும் நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சு கொள்ளணும். இந்த முடிவுக்கு ரொம்ப காலம் இல்லை. அப்ப எவ்வளவு காலம் ஆகும்னா அதுவும் நமக்கு தெரியல. ரொம்ப காலம் இல்லை நம்ம சொல்றோம், ஆனா எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால அதை கணிக்க முடியல. ஆனா நாம என்ன பண்ணணும், நாம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதில் அதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம இந்த யுத்தத்தையும் யுத்தத்துக்கான காரணத்தையும் பார்க்கும்போது நாம ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த யுத்தத்தையும் யுத்தத்துக்கான காரணத்தையும் பார்க்கும்போது ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளணும். அது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாம சங்கீதம் 91:1 நாம வாசித்தோம் இல்லைங்களா? என்ன வாசித்தோம்? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அப்போ நாம தேவன் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம அவருக்குள்ள இருக்கும்போதுதான் தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு தெளிவா நாம் என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மறைவிலிருந்து அவருடைய பாதுகாப்பிலிருந்து அவரை விட்டு நம்பிக்கையிலிருந்து நாம வெளியேறும் போது நமக்கு என்ன பண்ணும், பலவிதமான துன்பங்களும் தொல்லைகளும் ஆசீர்வாத இழப்பும் நமக்கு ஏற்படும் என்பதை இந்த இடத்துல நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு ஆசீர்வாதமும் இந்த ஒரு நெகட்டிவான விஷயமும் எப்படிதான் ஏற்படுது அப்படின்னா, நாம தேவனுக்குள்ள இருக்கும்போது அவர் மேல முழு நம்பிக்கை வைத்து நம்ம செயல்படும் போது பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் கிடைக்குது. அந்த நம்பிக்கை விட்டு விலகி நம்ம செயல்படும் போது அதற்கு விரோதமான செயல்கள், துன்பங்கள், தொல்லைகள் ஏற்படுகிறது என்பதை நாம தெளிவாக நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் இந்த சங்கீதத்துல 1ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 91:1 சொல்லப்பட்ட விஷயங்கள் மாம்ச இஸ்ரவேலருக்கும் பொருந்தும், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய உங்களுக்கும் எனக்கும் கூட 100க்கு 100 பொருந்தும் அப்படிங்கிறத நாம தெளிவா என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நமக்கும் பிரச்சனை வருதுன்னா இதுதான் காரணம். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நாம் என்ன பண்ணணும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதெல்லாவற்றையுமே நம்ம பார்த்தோம்ல, இதெல்லாமே உலகத்துக்கு தெரியுமா, உலகம் அறியுமான்னா உலகம் அறியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தேவன் தெரியப்படுத்தியிருக்கிறார், எல்லாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, தீர்க்கதரிசிகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாம நான் ஒரு காரியத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேத வசனம் இருக்கு. அப்ப எல்லாத்தையுமே 100க்கு 100 சொல்லுவாரா அப்படின்னா, யாரு கர்த்தருக்கு பயந்து இருக்கிறாங்களோ அவரு அவர் தன்னுடைய ரகசியத்தை அவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியப்படுத்துவார். சில விஷயங்கள் நமக்கு தெரியும், சில விஷயங்கள் அநேக விஷயங்களை தேவன் மறைப்பார். ஆனா இந்த விஷயம் இனிமேல் எப்படி போகும் என்பதை நமக்கு தெளிவாக என்ன பண்ணிட்டாரு, தெரியப்படுத்திட்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விகள் இஸ்ரேலை சுற்றி அப்படின்னு சொல்லி என்ன நடக்குது என்பதை நாம தெரிந்து கொண்டோம். அப்போ அமாஸ்கான்ல மண்ணை எப்படி தூவுனாங்க, யார் காரணம் என்பதையும் நாம் என்ன பண்ணிட்டோம், தெரிந்து கொள்ளட்டும். அப்போ இஸ்ரவேலை பற்றி சொல்லும் போது இஸ்ரவேல் என்ன கண்டிஷன்ல இனிமே போகும் அப்படிங்கிறது நாம் என்ன பண்ணிட்டோம், நாம தெளிவாக தெரிந்து கொண்டோம். தேவன் நமக்கு அதை தெரியப்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உலகம் இவற்றையெல்லாம் அறியாமல் என்ன பண்ணும், அவங்க தோத்துருவாங்க, அவங்க இஸ்ரவேல் இருக்காது, இஸ்ரவேல் ஒளிஞ்சிருவனாலும் அவங்க பேசுவாங்க. அவங்க அறியாமை நமக்கு எல்லாவற்றையும் தெரியப்படுத்திருக்கிறார். நம்ம திட நம்பிக்கையோடு இருந்து நமக்காகவும் இஸ்ரேலருக்காகவும் நாம ஜெபிப்போம். நாம தேவன் மீது முழு நம்பிக்கை வைப்போம். தேவனுடைய பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நாம பெற்றுக்கொள்வோம். பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.